நடிகர் இயக்குனர் பாக்கியராஜ் என்றாலே எங்களுக்கு உடனே வாரது பெரிய காமெடி என்று பார்த்தோம்னா இந்த முருங்கைக்காய் காமெடி தான். முருங்கைக்காய் காணும் பொழுது எப்போ அவருடைய முகம் ஞாபகம் பெறும். ஸோ அப்படி கொண்ட ஒரு நல்ல ஒரு காமெடி நடிகர் அவர் இன்று உயிரோட இல்லை. மார்படைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். ஸோ இப்போ தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு சினிமா துறையும் ஆழ்ந்த கவலையில் உள்ளது. ஸோ அவர் இப்போது அவருடைய பூத உடல் அவருடைய வீட்டுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து கொண்டு வரப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். அவருடைய வயது பார்த்திங்கன்னா 73 வயது. அதாவது அருமையான ஒரு நடிகர், அருமையான ஒரு கதாசிரியர், அருமையான ஒரு டிரெக்டர், அப்படி பல விடயங்களை அவர் சொல்லிக் கொண்டு போகலாம். நல்லொரு பல திறன்கள் கொண்ட ஒரு மனிதர் என்று உயிரோடு இல்லை. அவருடைய திரைப்படத்தில் எனக்கு உண்மையாக பிடிச்சது முந்தானம் முடிச்சு, அதை விட இது நம்ம ஆள் நினைக்கிறேன் 89 இல்லை 89 காலங்களில் நினைக்கிறேன். அந்த டைமில் நான் அது கொழும்பில் பார்த்த ஒரு திரைப்படம். ஸோ அப்படி ஒரு அருமையான காமெடியான ஒரு திரைப்படம். ஸோ அன்றிலிருந்து இன்று வரையும் அவரை ரசித்திருக்கிறேன், அவருடைய காமெடி படங்களை பார்த்து. ஸோ அப்படி கொத்த ஒரு நடிகர் என்று உயிரோடு இல்லை. அவர் ஈழத்தமிழர்களுக்கு பெரிய அளவில் நேரடியாக ஒரு உதவி செய்யாட்டியும், ஆனால் என்னென்றாலும் என்ன திரையுலக உண்ணாவிரதமோ அல்லாட்டி என்ன என்றாலும் அதில் நிச்சயமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஈழப்பற்றாளர், ஈழத்துக்காக தன்னை கலந்து கொள்ளக்கூடியவர். அப்படி கொடுத்த ஒரு மனிதன் இன்று உயிரோடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உண்மையை சொல்ல போனால் பல சினிமா துறையிலிருந்து மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனவருத்தமான விடயம்தான். ஸோ இவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவோம். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.